நம்ம இஷ்டத்துக்கு இருக்கிற லைஃப் ஹாப்பியாக இருக்கும்ல. ஆனால் பைபிள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். Enter through the narrow gate, for wide is the gate and broad is the road that leads to destruction, and many enter through it. But small is the gate and narrow the road that leads to life, and only few find it. ஸோ நம்ம கம்ஃபர்ட்கே எல்லாம் பண்ணுற வர நல்லா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எப்போவுமே காலேஜ் கட் பண்ணிவிட்டு வீட்டில் படுத்து தூங்க செம்மையாக இருக்கும். ஆனால் அட்லாஸ்ட் அட்டெண்டன்ஸ் இல்லாமல் சுற்றும்போது தான் பெயினே தெரியும். அப்படி தான் எல்லாமே. நமக்கு எல்லாம் கம்ஃபர்ட்டாக எந்த கஷ்டமும் இல்லாமல் ஒரு பாத்தில் போகிறோனாலே அது ஒரு டெஸ்டினேஷனில் ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கஷ்டம் இருக்குன்னு தான் அர்த்தம். அதுவே இப்போ கஷ்டப்பட்டு போகிற பாத் ஃப்யூச்சரில் ரொம்ப அழகாக கம்ஃபர்ட்டாக இருக்கும். லைக் மேக்கப் போட அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஆனால் ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்கு? அதே மாதிரி ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்கள் லைஃப் க்ரோத்காகவும் போடுங்க. ஃபைனல் அவுட்புட் செம்மையாக இருக்கும். இனி எந்த பாத் சூஸ் பண்ண போகிறீங்க?